டெய்லி படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்ஸ் வரல. அப்போ என்ன பண்ணலாம்? படிப்பை குவிட் பண்ணிடலாமா? இப்படி பண்ணக்கூடாதுல்ல. படிக்கிற பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் படிக்கும்போது 1 ஹவரில் படிக்கணும்னு நினைக்கிறது 30 மினிட்ஸ்லேயே மெமரி ஆகிடும். மெமரி ஆகுது அப்படின்றத காட்டிலும் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு மறக்காமையும் ஈஸியாக இருக்கும். எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரெயினோடைய பர்டிகுலர் பார்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணி படிக்க போகிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 5 பார்ட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் எந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணணும், எதை இக்னோர் பண்ணணும்னு டிசைட் பண்ண போகுது. அதனால தான் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எடுத்து பார்க்கணும்னு தோணுது. ஸோ அதுக்கு இவன் தான் ரீசன். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்றத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்லி நல்ல மார்க்ஸ் எடுத்தால் நல்ல ஃப்யூச்சர். ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு படிங்க. இல்லை டெய்லி லைஃப்பில் இதை எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கூட நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இந்த சாப்டரில் என்ன இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்குன்னு சர்ச் பண்ணி படிங்க. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? அப்போ நீங்கள் படிக்கும்போது பிரெயினோடைய இந்த பர்டிகுலர் பார்ட் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அமிக்டலா. இது ஒரு எமோஷன்ஸ் சென்டர்னு வச்சுப்போம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிரெயின் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துக்கு வேணால் மெமரி ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். படிச்சிட்டோம் ஓகே அப்படின்னு தோணலாம். ஆனால் எக்ஸாம் டைமில் எல்லாமே மறந்து போயிடும். புரிஞ்சதா? ஸோ அமிக்டலாவை காம் டவுன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரீதிங் டெக்னிக்ஸ், பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அழகாக போய் மைண்டில் பதியும். அதே மாதிரி நீங்கள் அமிக்டலாவை ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், PFC. இதுதான் நம்மளுடைய லாஜிக்கல் ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், திங்கிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா ஃபோனு, டேபு, டிவி எல்லாத்தையும் வேற ஒரு ரூம்ல வச்சிருங்க. நீங்க படிக்கிறதுக்கு வேற ஒரு ரூம்ல உட்காந்துருங்க. அவ்வளவுதான். ஃபோன் கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா PFCக்கு தோணிக்கிட்டே இருக்கும். யாரும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களோ, ஃபோன் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து வாட்ஸ்அப் மட்டும் செக் பண்ணிக்கலாம், ஒரே நிமிஷம் எடுத்து மெயில் மட்டும் செக் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. இப்படி ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓரமாக ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் இங்கே படிக்க உட்காந்துருங்க. நெக்ஸ்ட்டு பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ் தொடர்ந்து படிங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் ஃபோன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஹிப்போ கேம்பஸ். இதை வந்து மெமரி பேங்க் ஆஃப் அவர் பிரெயின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா 8 hours நான் நெகோஷியபிள் ஸ்லீப். நீங்கள் 8 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் நீங்கள் கொடுத்தாலே போதும். நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். படித்தது நல்ல ஞாபகத்தில் இருக்கும், லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகும், எக்ஸாமில் சூப்பராக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் படித்த டாப்பிக்கை ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதுதான் இப்போ கேம்பஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான மெத்தட். 4 பார்ட்ஸ் எப்படி ட்ரிகர் பண்ணி படிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். லாஸ்ட் பார்ட் பேசல் கேங்லியா. டெய்லி ரொட்டீனாக படித்தா இங்கே சேவ் ஆகும். இது எப்படி ட்ரிகர் பண்ணுறது? அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. டெய்லி படிங்க, ஒரே டைம் எடுத்துக்கோங்க, ஒரே பிளேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஃபோன் கண்டிப்பாக வேறு ரூமில் தான் இருக்கணும். இந்த ரொட்டீனை நீங்கள் ஒரு 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேசிவ் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரெயினோடைய பர்டிகுலர் 5 பார்ட்ஸை ட்ரிகர் பண்ணி படிக்கிறதன் மூலம் 1 மணி நேரத்தில் படிக்க வேண்டிய கான்செப்டை நம்ம 30 மினிட்ஸில் படிச்சிடலான்னு நம்மளுக்கு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு உங்களுடைய மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்களும் ஹாப்பி ஆகிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பா உங்களால முடியும். நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்பு. உனக்கு